திரு அப்படின்ற சொல்லுக்கான ஒரு விளக்கத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். திரு அப்படின்றது ஒரு மதிப்பான சொல். இது பல பேருக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் திருமணம் ஆனவர்களுக்கு மட்டும்தான் திரு அப்படின்ற சொல்லை பயன்படுத்தணும்னு பல பேர் தவறாக நினச்சிட்ருக்கீங்க. அதற்கான ஒரு தமிழ் துறை சார்ந்த ஒரு சரியான பதிலை சொல்லுவோம். அதாவது திரு அப்படின்ற சொல்லுக்கு தமிழில் திரு ப்ளஸ் உ என்னும் வடிவில் எழுதுவாங்க. திரு என்றால் செல்வம், அழகு, பெருமை அப்படின்னு பொருள். அதாவது மனமுடிவு இதற்கான ஒரு பொருளாக அமைவதில்லை. மற்றும் புறநானூறு, அகநானூறு, சிலப்பதிகாரம் போன்ற நூல்களில் திரு அப்படின்றத பெருமை, செல்வம், தெய்வீகம், புனிதம் போன்ற பொருளை குறிப்பதாக குறிக்கிறாங்க. அதாவது உதாரணமாக திருவினை அருளினார் திருமால் சிலப்பதிகாரத்தில் இருக்கு. திருநாமம், திரு அருள், திருநாமம் என்று பல இடங்களில் வருகிற இங்கு திரு என்பது மனநிலை அல்ல, மரியாதையையும் புனிதத்தையும் குறிக்கக்கூடியது ஒன்று. நன்னூல் மற்றும் அகத்திணை இலக்கம் போன்ற நூல்களில் மரியாதை சொல்லாக பயன்படுத்தப்படும் சொற்கள் திரு, மாண்புமிகு, பெருந்தகை என்ற சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது. திரு அப்படின்றது திருமண நிலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல் கிடையாது. இந்த ஒரு இடத்துல, ஒரு பேரவையில், ஒரு அவைக்கு முன்னாடி இலக்கண இலக்கிய நாகரிகத்தை கொண்டு வரணும் அப்படின்னா திரு அப்படின்ற சொல்ல பயன்படுத்தணும். இது ஒருவருடைய வயதையும் ஒருவருடைய திருமண நிலையையும் குறிக்கக்கூடிய சொல் கிடையாது. அவர்கள் வகித்திருக்கக்கூடிய துறையை பற்றி குறிக்கின்றது. ஆகச்சிறந்த துறையான தமிழ் துறையில் விளங்குபவர்கள் தலைவராக இருப்பவர்களுக்கு அவர்களின் வயதை மற்றும் காரணமாக கொள்ளாமல் அவர்களின் அடிப்படை துறை நிலைமையும் பதவி நிலையையும் பார்த்து அவர்களுக்கு மதிப்பை வழங்குதல் திரு என்ற நிலை கொடுக்கப்படுகிறது. அதற்கு மேல் உள்ளவர்களுக்கு மாண்புமிகு, பெருந்தகையர்கள் அப்படின்ற மரியாதை கொடுக்கப்படுது. ஒரு அவையில் பல பெருமை மிகவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதில் ஒரு பெருமையாக இருப்பவரை பெருந்தகையர் என்று கூறுவார்கள். பல அமைச்சர்கள் கூடியிருக்கக்கூடிய அவையில் ஒரு அமைச்சர் உயர்ந்தவராக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு மாண்புமிகு என்கின்ற அந்த மரியாதை பெயரை சூடுவார்கள். இவ்வாறே திரு அப்படின்ற சொல்லும் பொழுது ஒரு அவையில் பல மக்கள் கூடியிருக்கும் போது இங்கே தன்னுடைய தகவலையும் தன்னுடைய பதவியையும் பற்றி பேச வரக்கூடிய அந்த புனித நபருக்கு திரு அப்படின்ற மரியாதையை கொடுக்கக்கூடிய வழக்கமே ஒரு சபையின் நாகரிகமும் இலக்கண நாகரிகமும் ஆகும். நன்றி.